கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் இந்த தாவேக ஆட்சி மலர்ந்ததுல இருந்து தொடர்ந்து பார்த்தோம்னா இங்க ஒரு மின்தட்டுன்றது அதிகரித்து கொண்டே இருக்குது. சென்னை போன்ற முக்கிய நகரங்கள்ல பெரும்பாலான நேரங்கள்ல மின்தடை ஏற்படுகிறது. இதற்கு தாவேக அரசு என்ன செய்ய போறாங்கன்னு ஒரு கருத்து கூட இருக்கிறது. இதுக்கு பல்வேறு கடன் இருக்கு. முந்தைய 20 ஆண்டு காலமா அந்த இருந்த ஆட்சிகள் மின் நிர்வாகத்தை லாபகரமா நடத்தல, அதனால இந்த மாதிரியான சிக்கலா வரும்னு ஒரு கருத்தும் பல இடங்கள்ல முன்னாள் ஆளுங்கட்சி, அதாவது முன்னாள் ஆண்ட கட்சிகளுக்கு ஆதரவாக சில நபர்கள் இருந்தாங்க. தாவேகாவை திட்டமிட்டு ஒரு அவமரியாதை செய்யறதுக்காக இந்த செயல்ல ஈடுபடுறாங்கன்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. இதற்கு மத்தியில தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் அவங்க தரப்புல இருந்து சீராக சரி செய்யப்படுன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் கூட சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி பாக்குறீங்க சார்? சீர்கெட்டதை சீர் செய்வதற்காக தான் நாங்க வர்றோம். மாற்றம் 60 ஆண்டு காலத்தை நாங்க மாற்றி அமைக்க போறோம். தளபதி ஆட்சிக்கு வந்துட்டா தமிழ்நாடே அவர் கண்காணிப்புல கேமராக்குள்ள போயிடும். ஒரு கண்ணே கேமரா தான். அவர் சும்மா பாஞ்சு பாஞ்சு அடிப்பாரு. புலிப்பட மாதிரி வருவாரு, புலியா அடிப்பாரு. அனைவருக்கும் பாதுகாப்பு உண்டு. அனைத்து துறையில் அவர் கையில் இருக்கு, உள்ளங்கையில் வச்சிருக்காரு. அப்படி நீங்க தானே சொன்னீங்க தேர்தல் பிரச்சாரத்தில். யாரும் பயப்பட வேணாம், எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஜோசியக்காரை மாதிரி வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், நல்லதே நடக்கும். கான்பிடென்டா இருங்க, கான்பிடென்டா இருங்க. இப்போ கான்பிடென்டா யார் இருக்கா? பிள்ளைய வச்சிருக்கிறாள் வகுத்துல. பெண்கள் பெண்கள் பூராமே வகுத்துல நெருப்பை கட்டி அலையிற மாதிரி இருக்கு. ஏன்னு கேட்டா பெண் பிள்ளைய பெற்றவங்க பூரா சில பேர் தற்கூரிய எங்க அண்ணனுக்கு எப்படி வேணாலும் இருக்கும்னு சொல்ற ஆளை பத்தி நான் பேச முடியாது. ஒரு 41 பேர்ல இறந்து போனாங்கல்ல, அதில் ஒரு பெண் சொல்லிச்சு, என் பையனை பத்தி கவலை இல்லை, நான் விஜய் நாட்களை பக்கத்துல பார்த்துட்டேன், இன்னொரு பிள்ளையை பெற்றுக்கிறேன்னு சொல்ற ஆளை பத்திலாம் நான் மனித குலத்துமா பேச முடியாது, மனித குல லிஸ்ட்ல சேர்த்து பேச முடியாது. ஆனா இன்னைக்கு பாருங்க எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியை பிஜேபி கொண்டு உட்கார வச்சிருக்கு, ஆர்எஸ்எஸ் உட்கார வச்சிருக்கு. இவிஎம் இயந்திரம் தான். இவிஎம் இயந்திரத்தால தான் இந்த ஆட்சி இருக்கு. ஆனா இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அரசு நிர்வாகம் செயலிழந்து கிடக்குது. அரசு நிர்வாகம் இயங்கவில்லை 12 நாளா தமிழ்நாட்டில். மக்களே நார்மல் நிலைக்கு வரல. காரணம், மக்கள் நாங்க இவனுக்கு ஓட்டு போடலன்னு சொல்றாங்க. வேட்பாளர் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு நாங்க விஜய் போடல. லட்சம் மக்கள், கோடானை மக்கள் இவிஎம் இயந்திரத்துல தான் தில்லுமுல் நடந்திருக்கு. அதனால இவிஎம் இயந்திரம் இருக்கு வரைக்கும் இனிமே நாங்க ஓட்டு போட வரமாட்டோம்னு பல மக்கள் வாட்ஸ்அப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஓட்டுக்கு நம்பிக்கை இல்லை, நாங்கள் திமுகவுக்கு தான் வாக்களிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால மக்கள், பெரும்பாலான மக்கள் முடங்கி இருக்கிறாங்க வீட்டில். நார்மல் லைஃபுக்கே போகல. இதை பலமுறை சொல்லிட்டேன். எங்களால ஜீரணிக்கவே முடியல விஜய் முதலமைச்சரா. கனவு கூட நாங்க பார்க்க முடியல விஜய் முதலமைச்சரா. நடக்கிறதுலாம் கனவா நனவான்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. இந்த அமைச்சர்கள்லாம் பார்த்தா புலிகேசி படத்துல வர அமைச்சர்கள் மாதிரி இருக்காங்க. எங்களால நம்பவே முடியல, யார் எம்எல்ஏன்னு தெரியல. நடக்கிறதுலாம் கனவா நனவா? இது கனவாவே போயிருட்டுமே, ஒரு கெட்ட கனவாவே போயிருட்டுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. மக்கள் பேசுறாங்க. அந்த முதலமைச்சர் பதவியில உட்கார்ந்து இருக்கிறதுக்கு எந்த விதமான தார்மீக தகுதியும் இல்லாதவரா விஜய் இருக்கிறாரு. அந்த நாற்காலியே அவரை பார்த்தா ஒரு முதலமைச்சருக்கான அந்த அறிகுறியே இல்லை. அப்படி பேசுறாங்க மக்கள். நான் பேசல, இதெல்லாம் எனக்கு தனிப்பட்ட விருப்பு கிடையாது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எங்க போனாலும், மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு போனாலும் சரி, தாசில்தார் ஆஃபீஸ், வருவாய்த்துறை அலுவலகம், மாவட்டத்தில் எந்த அலுவலக அரசு போனா இயங்கலை. எல்லாமே என்ன சொல்றாங்க, யார் முதலமைச்சர் யார் மந்திரி எங்களுக்கு யார் எம்எல்ஏன்னு தெரியல. யாரார தாவேகா துண்டை போட்டு மிரட்டுறாங்க. நாங்க இன்னைக்கு இந்த போஸ்டிங்ல உட்காந்துருக்கோம், நாளைக்கு இந்த ஊரா வெளியூரா டிரான்ஸ்ஃபரா எதுவுமே எங்களுக்கு தெரியல. அப்படின்னால நிர்வாகம்
முடங்கி கிடக்கிறது, செயலிழந்து கிடக்கிறது. இந்த நிலைமையில நாடு முழுவதும் தாவேகா ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 1 மணி நேரம் மின்தடை, 2 மணி நேரம் மின்தடை அப்படின்னு இருந்தது. நீங்க தமிழ்நாடு முழுவதும் அதுவும் கிராமப்புற பகுதியில் அதிக மின்தடை. நேற்று நான் கிராமத்தில் தான் தங்கியிருந்தேன். விடிய விடிய கரண்டே வரல, விடிய விடிய கரண்ட் இல்லை. இன்டீரியர் கிராமங்களில் சுத்தமாக கரண்ட் மின் தட்டுப்பாடு. இதுக்கு தாவேகா தற்கூரி என்ன விளக்கம் சொல்றாங்க? ஏற்கனவே இருந்தவங்க கடை வச்சுட்டு போயிட்டாங்களாம். கடனை அடை துப்பு கட்டுவீங்களா, வக்கத்தவீங்களா? 10 லட்சம் கோடி கடை இருக்குன்னு தெரிஞ்சு சிஎம் சொன்னார்ல. பழைய சிஎம் நம்முடைய ஸ்டாலின் அவர் என்ன சொன்னார் தேர்தல் பிரச்சாரத்தில்? 10 லட்ச ரூபா கடை என்பது இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக வாங்கப்பட்ட கடை. அதாவது வருவாயில் வந்து 1 ரூபாய் வருவாய் வந்தால் தமிழ்நாடு அரசுக்கு அதில் ரிசர்வ் பேங்க்கு அனுமதி கொடுத்துருக்கான். வேர்ல்டு பேங்குக்கு நீ எவ்வளோ கடன் கொடுக்கலான்னு கேட்டால் 1 ரூபாயில் 29 காசு கடன் கொடுக்கலாம். தமிழ்நாடு சர்க்கார் 26 காசு வாங்கியிருக்கு. 1 ரூபாய்க்கு 26 காசு. ஆனால் பொருளாதார வளர்ச்சியில், இரட்டை இலக்க வளர்ச்சியில், ஆரோக்கியமான வளர்ச்சியில் முன்னேறி போயிருக்கும். தமிழ்நாடு தான் இன்னைக்கு நம்பர் 2 பொருளாதாரத்தில் சிறப்பு. தமிழ்நாடு இந்தியாவிலே 2வது மாநிலம் இரட்டை இலக்கில் முன்னேற்றம் பொருளாதாரத்தில். ஆனால் இந்த கடை எதுக்கு வாங்கியிருக்கான்? தனிப்பட்ட விஷயத்தில் ஒருத்தர் காலையில் டிஃபன் சாப்பிட்றதுக்கு கடை வாங்கினா தப்பு, மதியானம் பிரியாணி சாப்பிட்றதுக்கு கடை வாங்கினா தப்பு, ஒரு சட்டை வாங்குறதுக்கு கடை வாங்கினா தப்பு. அவர் ஒரு முதலீடுக்காக ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறாரு, ஒரு வீடு கட்டுறாரு, வாடகை வீடு கட்டுறாரு, வாடகைக்கு விடுறதுக்கு. ஒரு முதலீட்டுக்காக ஆரோக்கியமான கடை வாங்கினா அது வளர்ச்சிக்காது. அது மாதிரி தான் தமிழ்நாடு அரசு வாங்கியிருக்கு 10 லட்சம் கோடி கடன். ஆனால் இவர் வந்தோடனே என்ன சொல்றாரு? இவரால் அரசை நடத்த முடியாது, என்னால் திறமையற்றவன், என்னால் முதலமைச்சர் பதவியில் உட்கார்றதுக்கு தகுதி இல்லாதவன் தான் முதல் பேச்சு. முதல் பேச்சிலேயே கன்னி பேச்சு. முதலமைச்சர் பதவி ஏற்ற உடனே உலகத்திலேயே எந்த முதலமைச்சரும் இந்த மாதிரி பேசுறதில்லை. வறுமையான நாட்டில் கூட அதிபரா பதவி ஏற்கிற இப்படி சொல்ல மாட்டேன். கஜானாவும் பார்க்கல, முதலமைச்சர் பதவியில போய் உட்காரல, பதவி பிரமாணம் எடுத்த உடனேயே நீங்க என்ன சொல்றீங்க? நாட்டில் நிதி இல்லை, கடை வாங்கிட்டு போயிட்டாங்க. கடை வாங்கி போயிட்டாங்கன்னா நீங்களும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணீங்க. தாவேகா தற்கூரி என்ன பண்ணீங்க? நாடு 10 லட்ச ரூபா கடை, நான் வந்துட்டா வீட்டுக்கு கார் வாங்கி தருவேன், வீட்டுக்கு ஸ்கூட்டர் வாங்கி தருவேன், தாய் மாமன் சீர் கொடுப்பேன், படிச்ச பட்டதாரிகளுக்கு 4000 ரூபா கொடுப்பேன். இதுபுறம் நீங்க தானே சொன்னீங்க. இந்த 10 லட்ச ரூபா கோடி கடை இருக்கும்போது எப்படி சொன்னீங்க? நீங்க மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு மேசோடி போர் வழியாக தானே நீங்க பேசிருக்கீங்க. இந்த நிலைமையில மின்தடை ஏற்படுது. மின்தடை ஏற்பட்டா மின் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு தெரியுமா? முதலமைச்சருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கு மின் விநியோகம் எந்த அடிப்படையில் நடக்குது? காற்றாலை மின்சாரம் நமக்கு எவ்வளவு கிடைக்குது? நம்ம தயார் பண்ணக்கூடிய மின்சாரம் எவ்வளவு கிடைக்குது? வெளியிலிருந்து எவ்வளவு மின்சாரம் ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்குது? நம்ம எவ்வளவு வெளியே கொடுக்கிறோம்? எத்தனை வகையான மின்சாரம்? நீர்ல இருந்து எடுக்கிறோமா, குப்பையில இருந்து எடுக்கிறோமா, காற்றுல இருந்து எடுக்கிறோமா? இந்த வகையான யூனிட்ல எவ்வளவு? தனியாருக்கு எவ்வளவு நம்ம வாங்குறோம்? இந்த புள்ளி விவரம் தெரியுமா? இப்ப இருக்கிற மின்சாரத்துறை அமைச்சருக்கு, முதலமைச்சருக்கு தெரியுமா? எங்களுக்கு பிடிக்காத அரசாங்க ஊழியர்கள் இருக்கிறாங்க, அவங்க கெடுதல் பண்ணான்றது இது என்ன பேச்சு? இதான் தற்கூறின்றது. உங்களை எந்த ஆட்சி வந்தாலும் ஆட்சியை வேலை பார்க்கக்கூடிய அரசாங்க ஊழியர்கள் அந்த அரசுக்கு தான் விசுவாசமா இருப்பாங்க. அவங்க எதிர்கட்சிக்கு எப்படி விசுவாசம் நடந்துக்குருவாங்க? அவங்க அரசாங்க ஊழியருக்கு அரசாங்க சம்பளம் கொடுக்க போகுது, அவங்க கடமையை செய்யணும். அவங்க யாருக்குனாலும் விசுவாசியா இருப்பாங்க ஒரு கட்சிக்கு. ஆனா நாட்டுக்கு அவங்க கடமையை செய்யாம இருக்க மாட்டாங்கல்ல. இப்ப போலீஸ்ல திமுக ஆதரவு இல்லாம இருக்குமா? அண்ணா திமுக ஆதரவு இல்லாம இருக்குமா? கலெக்டர் அண்ணா திமுக ஆதரவு இருப்பாங்களா? அவங்க அய்மானம் இருக்கும். ஆனால் இருக்கக்கூடிய நிர்வாக இயந்திரம் இதுவரைக்கும் அப்படித்தானே இருக்கு. திமுக ஆட்சிக்கு வந்துட்டா
அதிமுக அபிமானி கூட வேலை பார்க்காம இருந்தாங்களா? இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்கோமா? கலைஞர் முதலமைச்சராகி எம்ஜிஆர் காலத்து அதிகாரிகள் எனக்கு ஒத்துழைப்பு தரேன்னு சொல்லியிருக்காரா? இல்ல எம்ஜிஆர் வந்து திமுக அபிமானிகள் எனக்கு ஆட்சிக்கு ஒத்துழைப்பு தர கெடுதல் பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்களா? இது தற்குறித்தனமான குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு ஏத்துக்கிற முடியாது. சீர் செய்வதற்கு உங்களுக்கு துப்புள்ள அறிவு இல்ல. இப்ப தொடர்ந்து தமிழ்நாடே இருண்டு போய் கிடக்கு. இருண்டு மட்டும் இல்ல, சிலிண்டர் கிடைக்கல. நீங்க சிலிண்டர் கிடைக்கவில்லை. சிறு வணிகம் குறு வணிகம் முழுமையாக நடைபெறவில்லை. இந்த பயர் வித்துட்டு வருவான் பாத்தீங்களா, சாயந்தரம் கிழங்கு பயர், அவங்க காணா. அவன் தான் சிறு தொழில் குறுந்தொழில்ன்றது. இது விஜய்க்கும் தெரியாது, அங்க இருக்கக்கூடிய அமைச்சருக்கு தெரியும். சிறு குறுந்தொழில் யாரான்னு கேட்டா தெரியாது. சும்மா நாடகம் நடிச்சுக்கிட்டு சினிமா நடிச்சுட்டு கொண்டு வந்து நீங்க திடீர்னு போட்டா ஒரு இன்வால்மெண்ட் வேணும். பொது வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு வேணும். பிறருடைய கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிறோம். நாங்க பாக்குறோம். இப்போ மதுரையில் நீங்க பார்த்தா காலையில தமிழ்நாட்டிலே மதுரையில் தான் அப்பா வடை காலையில் 6 மணிக்கு போட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்ச 5 லட்சம் வடையை அப்பவும் காலையில் விற்பனை ஆகும் மதுரையில். இப்போ பார்த்தா காலையில் அப்போ வடையை தேடி போறாங்க மக்கள். எங்கன்னு பார்த்தா சிறு குறு தொழில் பூரா சிலிண்டர் கிடைக்கல. சிலிண்டர் கிடைச்சா கூடுதல் விலைக்கு கிடைக்குது. பிளாக்ல விற்கிறான். பிளாக்ல வித்தா 10 ரூபா வடை வந்து 20 ரூபாய்க்கு போடணும். வியாபாரம் ஓடாது. அதனால என்ன பண்ணிட்டாங்க, கடையை மூடிடுவோம்னு சொல்லி பல கடை மூடி கிடக்கு. நான் சொல்றது மிகைப்படுத்தி சொல்லல. தமிழ்நாடு முழுவதும் பல சிறு குறு தொழில் ஓட்டல்கள் மூடப்பட்டிருக்கு. எல்லா தொழிலும் முடங்கப்பட்டிருக்கு. சிலிண்டர் கிடைக்கல. அதுக்கு வழி இல்லை. 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னாரு. ஒரு 2 சிலிண்டர் கொடுக்க முடியாதானே? வீடுகளில் பூராம இப்போ எருவாட்டி விறக வச்சு எடுக்கிற மாதிரி நிலைமை இருக்கு வீடுகளில். ஒரு ஆபத்தான சூழ்நிலை இந்தியா இருக்கு, தமிழ்நாடு இருக்கு. இது தமிழ்நாட்டில் விஜய் வந்ததுக்கு பின்னாடி அவருக்கு அழகா சொன்னார். நம்முடைய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொன்னார், அவருக்கு மனதும் நுட்பமும் இருந்தால் அவர் வந்து எந்த திட்டத்தையும் செயல்படுத்தலாம். மனசும் இல்லை செய்யறதுக்கு, நுட்பமும் இல்லை. சும்மா ரீல்ஸ் போட்டுட்டு இருக்க கூடாது. எந்த அதிகாரியாவது எந்த முதலமைச்சர் அலுவலகத்துக்கு நம்ம போனோம்னா, நம்ம முதலமைச்சரை சந்திக்கிறோம்னு சொன்னா முதலமைச்சர் அலுவலகம் தான் உங்களுக்கு வந்து செய்தியை வெளியிடும். இப்ப அதிகாரி போய் நான் முதலமைச்சரை பார்க்கறேன், பாத்தீங்களா முதலமைச்சர் கூட இருக்கேன், முதலமைச்சர் சாப்பிட்றாரு, டீ குடிக்கிறாரு, இதை போட்டு இருக்காரு, ரீல்ஸ் போட்டு இருக்காங்க. விளங்குமா நாடு? ரீல்ஸ் போட்டு நாட்டை பிடிச்சி, இயந்திரத்தால் நாட்டை பிடிச்சி, இப்ப பாருங்க மின்தடை ஏற்பட்டிருக்கு. அதுக்கு காரணத்தை கண்டுபிடிக்கணும். மின்தடை திமுக ஆட்சியில் ஏற்பட்டுச்சு. தனியார்கிட்ட வந்து பேசி வாங்கினாங்க. தனியார் காற்றாலை மின்சாரத்தை வாங்கினாங்க. வாங்கி மின்தடையை சரி பண்ணாங்க. மின்தடை எந்த ஆட்சியிலும் ஏற்படும். அதை சரி செய்வதற்கான ஒரு அணுவும் ஆற்றல் திறமை வேணும். திறமையற்ற ஆற்றலற்ற ராஜபோக வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒரு முதலமைச்சராக போட்டிருக்கீங்க. இன்னைக்கு அவர் வந்து கோயம்புத்தூர்ல அவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. 10 வயது சிறுமி கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். முதலமைச்சர் இறங்குதுன்னு அவருக்கு தெரியாது. அவரை பார்க்க முடியாது. அவர் வந்து எப்படி ஆஃபீஸுக்கு வர பையன் மாதிரி வர்றாரு, ஸ்கூலுக்கு பையன் மாதிரி வர்றாரு, டிஃபன் சாப்பிட்றத எடுத்து காட்டுறாரு. 5000 பேர் அங்கே தான் சாப்பிட்டுருக்காங்க மதியான சாப்பாடு. நீங்கள் மட்டுமா சாப்பிட்றீங்க? நீங்கள் மட்டும் பெரிய 11 மாதத்தில் பிறந்தாலும் எல்லாம் 10 மாதத்தில் பிறந்தாலும் தானே, என்ன உங்களுக்கு மட்டும் அவ்வளோ பெரிய இது? இப்போ பாருங்க, அவருக்கு எந்த தகவலும் தெரியாது. முதலமைச்சர் உட்காந்துருக்காரு. ஒரு இரங்கல் தெரிவிச்சிருக்கலாம், உடனடியாக போயிருக்கலாம். மக்கள் வந்து நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. அது மாதிரி மின்தடைக்கு என்ன காரணம்னு தெரியாம திமுக சதி பண்றான். இன்னைக்கு அமைச்சர் நிர்மல்குமார் கூட 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கு, நட்டமான துறையா இருக்கு அந்த துறைன்னு. நட்டம் இருக்கு, எல்லா துறையும் நட்டது. என்ன சொன்னா கனிம வளத்துறை நட்டத்துல தான் இருக்கு. பொதுத்துறையில பாத்தீங்கன்னாக்க நீங்க எடுத்து பார்த்தா கனிம வளத்துறை எவ்வளவு கொள்ள போகுது, ஆனா அதே நட்டமா தான் காட்டிருக்காங்க கணக்கு. சரி பண்ணுங்க, மாற்றம்னு சொல்றீங்கல்ல. அவர் 2.5 லட்சம் கோடி கடை இருக்கிறதுனால எங்களுக்கு மின்சாரம் கிடைக்காதா? இருட்டில் வாழணுமா? இதான் மாற்றமா? கும்பு இருட்டில் வாழணுமா? திருட்டு ஏற்கனவே திருட்டு நடந்துக்கிட்டு இருக்கு நாட்டில் எங்க பார்த்தாலும். இப்போ கும்பு இருட்டாக்க போறீங்களா? மக்களை இருட்டுக்குள் தள்ள போறீங்களா? உலக நாடுகளில் பல்வேறு நாடுகளில் இன்னைக்கு சிலிண்டர் கிடைக்காதனால, பெட்ரோல் டீசல் கிடைக்காதனால ஊரடங்கு உத்தரவு போட்டுட்டு வர்றாங்க. எங்க பார்த்தா லாக்டவுன் ஆகிட்டு இருக்கு பல்வேறு நாடுகளில். இந்தியாவில் வராதுன்னு சொல்ல முடியாது.
திறமையற்ற முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் காலத்துல இங்கே லாக்டவுன் வந்தாலும் வரலாம். ஏன்னா மக்களுக்கு சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு, போதை கலாச்சாரம் தடுக்க முடியல, குட்டீசுகளுக்கே பாதுகாப்பு இல்லை, இங்க நிலைமை மோசமா இருக்கு, நிர்வாகம் முடையும் கிடக்கு. 12 நாளா அரசு இயந்திரம் செயல்படவில்லை, நிர்வாகமே இயங்கல, சிலிண்டர் கிடைக்கல, பெட்ரோல் டீசல் ஏறிக்கிட்டு இருக்கு. அத்தியாவசிய பொருட்கள் பெட்ரோல் டீசல் ஏத்திட்டாலே அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் ஏறி போயிடும் ஆட்டோமேட்டிக்கா. வாங்கும் திறன் மக்கள்கிட்ட இல்ல, வேலை வாய்ப்புக்கான திட்டம் இல்ல, சும்மா ரீல்ஸ் மட்டும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்க போய் டாக்டரை பார்த்தோம், நர்ஸை பார்த்தோம், தாசில்தாரை பார்த்தோம்னு சொல்லி இந்த ரீல்ஸ் தான் ஓடுதே தவிர மின்சார தட்டுப்பாட்டுக்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டில் குக்கிராமங்களில் மின்சாரம் முழுமையாக தடை செய்யப்படுகிறது. சென்னை தலைநகரத்தில் கலைஞர் காலத்தில் கூட மின்சாரம் இருந்து வந்துச்சு, கடுமையான தட்டுப்பாடு இருந்துச்சு. ஆனால் சென்னையில் தட்டுப்பாடு இல்லை. இன்னைக்கு தலைநகரத்தில் குறிப்பாக சொல்லணும்னா குளத்தூர் தொகுதியில் ஏப்பா இன்னும் பலி வாங்குறீங்க? அவர்தான் தோக்கடிச்சிட்டீங்கல்ல இயந்திரத்தில், ஈவும் இயந்திரத்தால் தோக்கடிக்கப்பட்டிருக்கார் ஸ்டாலின். அந்த தொகுதி மக்களுக்கு ஏன் நீங்க கரண்ட்டுக்கு அதிகமாக தரமாட்டேன்றீங்க? தட்டுப்பாடா இருக்கு, குளத்தூர இருட்டில் இருக்குன்னு சொல்றாங்க. காரணம் அங்க உண்மையிலே பாபு வெற்றி பெறல, தாவேக்கா விசில் அடிக்கலாங்க, பாபு வெற்றி பெறவும் முடியாது. வாக்குச்சீட்டு முறையில நாளைக்கு அந்த ஒரு தேர்தல் மட்டும் நடத்துங்க, குளத்தூர்ல மட்டும் பாபு நிக்கட்டும் விசில்லையே. நாங்க விவி பேட என்னன்னு சொல்லிட்டோம், இப்ப என்னன்னாலும் ஸ்டாலின் தான் வெற்றி பெற்றிருப்பார். பாபுக்கு ஓட்டே கிடையாதுங்க. நாளைக்கு இந்த ஒரு தொகுதி மட்டும் விவி பேட என்னங்கன்னு சொல்றேன், கேட்க மாட்டேன்றீங்க. இப்பயும் சொல்றேன், வாக்குச்சீட்டு இயந்திரத்துல குளத்தூர் வைப்போம். அதனால அவங்களுக்கு தெரியும் ஸ்டாலின் தான் வெற்றி பெற்றிருக்கிறார், நாம் தோற்கடிக்க வச்சிருக்கிறோம். அவரை இவிஎம் இயந்திரத்தால இந்த மக்களை பழிவாங்கன்னு சொல்லி குளத்தூர்ல மட்டும் சென்னையிலேயே அதிக நேரம் மின்தடை பண்றாங்க. பழிவாங்க நடவடிக்கை தான் இது. இது அப்படியே போச்சுன்னா அடுத்த கிழமை என்ன சார்? அடுத்து என்ன ஊரடங்கு போடுவாங்க, லாக்டவுன் வந்துடும், மக்கள் வீட்டுக்குள்ள முடையும் கிடங்குன்னு சொல்ல போறாங்க. இதான் நிலவரம் வரும். போற போக்கு வளமான தமிழகமா தெரியல. இதற்கா விஜய் வாழ்க்கை அன்றாடம் ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு, கேள்விக்குறியா இருக்கு. சாதாரண சாமானிய மக்கள் அஞ்சு நடுக்கிற மாதிரி இருக்கு, ஜீவாதாரத்தான ஒரு வாழ்க்கை வாழ முடியல. நீங்க ஒரு அச்சமான சூழ்நிலை தான், மக்கள் பதட்டமா இருக்கு. இதுதான் நிலவரம். தாவேக்காவை கண்டாலே பயப்படுற மாதிரி இருக்கு. இது ஒன்றிய அரசு வேடிக்கை பார்க்குது, ஒன்றிய பாஜக அரசு வேடிக்கை பார்க்குது. தாவேக்கா மூலமாகத்தான் பாஜக அங்கே கால் விட போகுது. தாவேக்கா அடுத்து பாஜக ஆட்சி அமையணும், இதுதான் முதல் கட்டம். அதற்கு இந்த மக்கள் என்றைக்கும் பாஜக எதிர்ப்பான மக்கள். விஜய் மூலமாக தமிழ்நாட்டு மக்களை பழிவாங்கிறது ஒன்றிய அரசு. அதற்கு விஜய் ஒரு பலிகடா விஜயை காமிச்சு பண்றாங்க. மின்தடைனால தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகள் பாதிக்கப்படும். ஏற்கனவே சிலிண்டர்னால சிறு குறு தொழில் பாதிக்கப்பட்டிருக்கு. மின்தடை தொடர்ந்து ஏற்பட்டால் ஜவுளி உற்பத்தி பாதிக்கப்படும், மற்ற எல்லா வேலையுமே பாதிக்கப்படும். அதனால இந்த மின்தடை மிகப்பெரிய தமிழகத்தை ஒரு இருண்ட மாநிலமாக மாற்றுவதற்கு விஜய் முயற்சி பண்ணுகிறார். மின்தடை அவங்களுக்கு போக்குவதற்கு உண்மையான காரணத்தை கண்டறிந்து மக்கள் நல திட்டங்களை தீட்டுவதற்கு தகுதியற்ற திறமையற்ற ஒரு வக்கற்ற அரசு விஜய் அரசு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். நன்றி.